வணக்கம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரா மீனத்தில் இருக்காராங்கிறதே திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுது. எப்படி இருந்தாலும் சனி ராகுவினுடைய தொல்லை எல்லா ராசிகளுக்கும் குறைவு. அதான் குறிப்பாக கடகம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ராசிகளுக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் குறைவாக இருக்கின்றன. ராகுவனுடைய தொல்லையும் குறைவு. ஏன்னா சனிக்கிழமைங்கிறது ராகு பகவானுக்கும் உரியது. அதனால தான் திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. இன்னைக்கு பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்திரட்டாதியில் பிறந்திருந்தீங்கன்னா விநாயகருக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு தீபம் போடுங்க. சரி, வெள்ளி சனி 2 நாட்களுக்குமே பலன்கள் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மாறுகிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம். மேஷ ராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஆமாம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வழிபாடு பண்ணுனா என்ன வழிபாடு? காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், வீட்டில் இருந்து. ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பார்க்கணும், நல்லது. அவ்வளோதான். ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு கலக்கிறீங்க, நல்லது. சனி ராகு 2 பேருமே உதவி செய்கிறாங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். காலையில் அல்லது ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. குறிப்பாக பருப்பு, எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சார் சரியா எப்போ ஆரம்பிக்குது? சரியா எப்போ ஆரம்பிக்கிறதுங்கிறத விட இன்னையிலிருந்தே கவனமாக இருந்துக்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்தே அதனோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். எனவே வெள்ளி சனி 2 நாட்களுமே சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. பண விஷயத்தில் கவனம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பேருக்குமே வெள்ளி சனி 2 நாட்களுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாட்களும் இல்லை, ஜாக்கிரதை. சார் வெள்ளிக்கிழமை சரியா அந்த ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறதா எங்கள் கருத்து. வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே கவனம். 2 நாளுமே உங்கள் மேலே கடவுளுடைய கோபம் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. யாரை? விநாயகரை. எப்போ? வசதிப்பட்ட நேரத்து. மனசுக்குள்ள மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சங்கடமாகறப்போ 2 நாளும் ஓம் யமுனா நதியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யாதவனே போற்றி, கருடனே போற்றி, கர்கோடகனே போற்றி, கதிரே போற்றி. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நெய், எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. இந்த 2 நாளும். கடகராசிக்கார நேயர்களே வெள்ளி சனி 2 நாளுமே சூப்பர். உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானம் ஜெயிக்கும். 2 நாட்களும் நல்ல நாட்களாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 1, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் சனி. சார் அஷ்டம சனி தொல்லை உங்களுக்கு இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால அஷ்டம ராகு தொல்லையெல்லாம் குறைஞ்சுதான் இருக்கு. இருந்தாலும் சனிக்கிழமையில கடகராசிக்கார நேயர்கள் காலையில் அல்லது சாயந்தரம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. அபிராமி அந்தாதி சொல்லுவது நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் கோயிலில் சேர்த்துவது நல்லது. உடல் நலத்தில் கவனம். 2 நாட்களும் சிறப்பு, வெற்றி. ஆம், 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாம திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். வீட்டில் கோயிலில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிக்கிங்க. ஓம் யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, போகரே போற்றி, குதம்பை சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் வாங்கி படித்து பாருங்க, நல்லது. கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாட்டுக்கு ஏதாவது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி.
சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி உயர்வு. 3 நட்சத்திரத்துக்கும் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாட்களாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை தீபம் போட்டுருங்க. 2 நாளும் வெற்றி. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, கலக்குங்க. ஆமா, சூப்பர் சார். சனி ராகு சனிக்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டிருக்கேன். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை வெள்ளி. 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி. 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட பொறாம திருஷ்டி இருக்கு. வழிபாடு முக்கியம். வீட்டுல கோயில்ல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிக்கிங்க. ஓம் யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, போகரே போற்றி, குதம்பை சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாட்டுக்கு ஏதாவது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம். ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். ஆம், கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. 1 வடக்கு பச்சை சனி. வழிபாடு செஞ்சுட்டா மறந்துடாதீங்க. 2 நாளுமே உங்க மேல கடவுளுடைய கோபம் அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும். என்ன பண்றது? தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. யார? விநாயகரை. எப்போ? வசதிப்பட்ட நேரத்து. மனசுக்குள்ள மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சங்கடமாகறப்போ 2 நாளும் ஓம் யமுனா நதியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யாதவனே போற்றி, கருடனே போற்றி, கர்கோடகனே போற்றி, கதிரே போற்றி. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு. கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நெய் எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், ஒச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. இந்த 2 நாளும். துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, உங்க பிறவி பலவீனம் அது இன்னைக்கு அதிகமா இருக்கு. வீண் செலவுன்னு உங்களுக்கு செலவு பண்ணதுக்கு பின்னாடி தெரியும். அதனால கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, நிதானம். சுவாதியில பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 6 வடக்கு பச்சை சனி. 2 நாளுமே உங்க மேல கடவுளுடைய கோபம் அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும். என்ன பண்றது? தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. யார? விநாயகரை. எப்போ? வசதிப்பட்ட நேரத்து. மனசுக்குள்ள மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சங்கடமாகறப்போ 2 நாளும் ஓம் யமுனா நதியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யாதவனே போற்றி, கருடனே போற்றி, கர்கோடகனே போற்றி, கதிரே போற்றி. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு. கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நெய் எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், ஒச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. இந்த 2 நாளும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். 2 நாட்களும் வெற்றி உயர்வு சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி. 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட பொறாம திருஷ்டி இருக்கு. வழிபாடு முக்கியம். வீட்டுல கோயில்ல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிக்கிங்க. ஓம் யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, போகரே போற்றி, குதம்பை சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாட்டுக்கு ஏதாவது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகமாகும், உயர்வு உண்டு, கோபம் இல்லை, நிதானம் இருக்கிறது, பெருந்தன்மை இருக்கிறது, ஜெயிக்கிறீர்கள். போராட்டத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே சூப்பர். அனுகூலமான எண் 3, 4 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 6, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி.
2 நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அதனால் அதை அணைக்கணும். என்ன பண்ணுறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிச்சுப்பாரு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல புத்தகம் எது சார்? நிறைய புத்தகம் உங்களுக்கே தெரியும். திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது, திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது. படிச்சு பாருங்க. செல்போனில் எல்லாமே இருக்கு. பண்ணுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், 7.5 சனி பாதிப்பு வேற இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். எல்லா விஷயத்திலையும் யோசிச்சு முடிவு பண்ணும். வீம்பு பிடிவாதம் வழக்கமான உங்களுடைய பிறவி குணம் குறைச்சிக்குங்க. பணிவு முக்கியம். ஆமா, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 7 வடக்கு பச்சை சனி. 2 நாளும் உங்களுக்கு துரதிருஷ்டம் அதிகமாக இருக்கிறது. லக்கு குறைவா இருக்கு. வழிபாடு பண்ணணும். மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லு. நல்ல புத்தகம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது கருப்பு அல்லது நீல நிற துணி, சட்டை, பேண்ட்டு, பெட்ஷீட் ஏதோ சேலை தானமாக கொடுத்துருங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஆம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், முன்னேற்றம், உயர்வு. அப்புறம் என்ன? கலக்குங்க. என்ன சதயத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுறணும். சனிக்கிழமை வேற சில வழிபாடுகள் சொல்றோம். மொத்தத்தில் உங்கள் பிறைபலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி, 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி. 2 நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அதனால் அதை அணைக்கணும். என்ன பண்ணுறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாரு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல புத்தகம் எது சார்? நிறைய புத்தகம் உங்களுக்கே தெரியும். திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது, திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது. படிச்சு பாருங்க. செல்போனில் எல்லாமே இருக்கு. பண்ணுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். உத்தரட்டாதியில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஏங்க சொல்றோம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வெள்ளி, 2 வடக்கு பச்சை சனி. 2 நாளும் உங்களுக்கு துரதிருஷ்டம் அதிகமாக இருக்கிறது. லக்கு குறைவா இருக்கு. வழிபாடு பண்ணணும். மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லு. நல்ல புத்தகம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது கருப்பு அல்லது நீல நிற துணி, சட்டை, பேண்ட்டு, பெட்ஷீட் ஏதோ சேலை தானமாக கொடுத்துருங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஆம். நேயர்களே, 2 ராசிகளுக்கும் தான் மாறி இருக்கிறது. மற்ற ராசிகளுக்கு பலன்கள் இன்று அதே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.